வாரம் ஆவியானவரை குறித்த இன்னும் வெளிப்பாட்டை உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் இயேசு சமாரியா ஸ்திரீ இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னார். பண்டிகையின் கடைசி நாளிலே யூதர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னார். சமாரியா ஸ்திரீ இடத்துல சொல்லும்போது உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இது கூடார பண்டிகைகளை சொன்னது. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து, எங்க இருந்து சொன்ன, உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்று சொன்னார். சமாரிய ஸ்திரீட்ட நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ தாகமே உண்டாகாது, அது நித்திய ஜீவ காலமாய் அவனுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். உள்ளே ஆவியானவர் உள்ளே ஊறுகிற முதலாவது நீரூற்று. ஆவியானவர் இரண்டாவது உள்ளத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீருள்ள நதிகள். நதிகள் என்பது பன்மையில. முதலாவது ஆவியானவர் உள்ளத்திலிருந்து ஊறுகிற நீரூற்று. இரண்டாவது ஆவியானவர் உள்ளே இருந்து வெளிப்படுகிற ஜீவ தண்ணீருள்ள நதி. கரத்தை உயர்த்தி. ஆகவே ஆவியானவர் எங்க இருக்கிறார்னு கேட்பேன். உள்ளதான் இருக்கிறாரு. ஆவியானவர் எங்க இருக்கிறார்? உள்ள இருக்கிறார். ஆவியானவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார்? ஊறிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே அவர் ஊற 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 நித்திய ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ணப்படுகிறது. இதைத்தான் விளங்கிக் கொள்ளணும். ஓகே, இந்த வாரம் ஆவியானவரை குறித்து இன்னும் நல்ல ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு வசனத்துல காண்பிக்க விரும்புகின்றேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14 நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1, 13, 14 வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஓகே, 14 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமை புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இதுல முக்கியமா ஒரு காரியத்தை நான் விளங்க வைக்க விரும்புகிறேன். அது மேல் வசனத்துல. அது என்னவென்றால், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்ன ஆனோம்? விசுவாசிகள் ஆனோம். எந்த வசனத்தை கேட்டோம்? சத்திய வசனம். சத்திய வசனம் என்றாலே இயேசுவை குறித்த வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனோம். சத்தியம் என்றால் யார்? இயேசுவே சத்தியம். ஆகவே யூதரிடத்துல சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் என்னை அறிவீர்கள். என்னை அறிகிற அறிவு உங்களை என்ன ஆக்கும்? விடுதலை ஆக்கும். அவர்கள் மோசேயை அறிந்திருந்தார்கள். ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று சொன்னார்கள். இயேசுவை சத்தியமாக அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்களும் நானும் இயேசுதான் சத்தியம், சத்தியமாக இயேசுவை அறிந்து கொண்டோம். சுவிசேஷத்தின் வழியாய் அறிந்து கொண்டோம். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காய் உயிர் தெழுந்தார். இதுதான் நற்செய்தி. சுவிசேஷம் என்பது இயேசுவை பற்றியது. அதை கேட்ட போது என்ன ஆனோம்? விசுவாசிகள் ஆனோம். கரத்தை உயர்த்தி. இந்த விசுவாசிகள் ஆனோம். அப்ப சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டோன நம்ம எல்லாரும் விசுவாசிகள் என்பதை மறந்து போக கூடாது. இப்போது விசுவாசிகள் ஆன நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்ன போட்டிருக்கிறார்? முத்திரை போட்டிருக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியால் இயேசுவுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப விசுவாசி ஆனதே ஆவியானவருடைய
ஊழியத்தின் மூலம்தான் நீங்களும் நானும் விசுவாசியதை ஆனோம். நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்தோம். ஆனால் சத்தியத்தை அறியக்கூடிய உணர்வை ஆவியானவர் நமக்குள் உண்டு பண்ணினார். அதற்குள் நாம் விசுவாசிகள் ஆனோம். ஆகவே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆவியானவரும் நமக்குள்ளே ஏறினார், பேசினார். அதற்குள்ளே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. பேதுரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று சொன்னபோது குத்தப்பட்டு, அது வரைக்கும் அவங்களுக்கு குத்தப்படுதல் என்ற அனுபவமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். யூதர்களுக்கு அதுவரை குத்தப்படுதல் என்ற அனுபவமே ஏற்படவில்லை. இயேசுவும் தன்னை குறித்து எழுதியிருக்கிற வேத வசனத்தை யூதர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் அவர்கள் மனது திறக்கப்படவில்லை. ஆனால் இப்போது அதே இயேசுவை, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்ற பிரசங்கத்தை கேட்டு குத்தப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப ஆவியானவர் தான் அவர்களே மனதை தொட்டார், இருதயத்தை தொட்டார். என்ன குத்தப்பட்டுச்சு? இந்த ஊழியத்தை செய்தவர் ஆவியானவர். என்ன குத்தப்பட்டுச்சு? ஐயோ, சிலுவையில் அரைஞ்சிட்டோமே, அந்த இயேசுவை அறியாம சிலுவையில் அரைஞ்சிட்டோமே என்று சொல்லி குத்தப்பட்டது. இந்த அந்த உணர்வை, அந்த தூண்டுதலை ஆவியானவர் உண்டு பண்ணினார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இந்த பெரிதான ரட்சிப்பு இயேசுவை குறித்து கேட்டோம். ஆனாலும் ஆவியானவர் நமக்குள்ள இயேசுவை குறித்த அந்த உணர்வை கொடுத்து, உள் உணர்வை கொடுத்து, அதன் மூலம் விசுவாசிகள் ஆனோம். விசுவாசிகள் ஆன நம் மேலே இயேசுக்குள் ஆவியானவருடைய முத்திரை இருக்கிறது. கரத்தை உயர்த்தலாம் சொல்லுவோம். நல்லா கவனிக்கணும். ஆவியை பெற்றுக்கொள்வது வேறு. விசுவாசி ஆனவுடனே ஆவியானவருடைய அந்த செயல்பாட்டுக்குள்ளே, ஆவியானவருடைய ஊழியத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். ஆவியை பெற்றுக்கொள்வது அடுத்த அனுபவம். ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானுடைய முத்திரை நம்மேல் வந்து விட்டது. ஆவியானவர் நமக்காக ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இல்லை என்று யாராவது நினைக்காதீங்க. இப்ப வெளிப்பாட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆவியை பெற்றுக்கொள்வது வரம். ஆவியை பெற்றுக்கொள்வது என்ன? வரம். ஒரு வசனத்தை காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் வசனத்தை தயவு செய்து பார்க்கணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுந்தெழுப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆகவே இப்போது கொர்நேலி வீட்டிலே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம், பரிசுத்த ஆவியின் சொல்லுவே, நீங்க வரம்னு சொல்லணும். பரிசுத்த ஆவியின் வரம் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆகவே ஆவியை பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியின் வரம். அந்த பரிசுத்த ஆவியின் வரம் உங்களுக்குள்ளே வரும்போதுதான் அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை பேசுகிறீர்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவுடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். எப்படி ரட்சிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்து அவருடைய தூண்டுதலுக்குள்ளே அவர் இயேசுவை நமக்கு காண்பித்ததற்குள்ளே விசுவாசி ஆனமோ, அதை போல தொடர்ந்து நமக்குள்ளே ஆவியானவர் ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கின்றார். சரி, இந்த ஆவியானுடைய ஊழியம் எதுவரை இருக்கும்? இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இலகுவாயிரும். இப்ப எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? ஆவியானுடைய முத்திரை நம்மேல் இருக்கிறது. இந்த ஆவியானுடைய ஊழியம் எதுவரைக்கும் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கும்? இப்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம்
மறுபடியும் 13-14 வாசிக்க போகிறோம். எபேசியர் 1:13-14 எல்லாரும் வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப அடுத்த வசனம் தான் ஆவியானுடைய ஒளி எதுவரைக்கும் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். அடுத்த வசனம் தம்பி எடுங்கப்பா. அடுத்த வசனம் எல்லாரும் வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்ப ஆவியானுடைய ஊழியம் எது வரைக்கும் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும்? அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள். டவுட் படாதீங்க. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அவர் சிலுவையில செய்து முடித்ததற்குள் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் அவருக்கு சொந்தக்காரர்கள். மறந்துடாதீங்க. நம்ம சொந்தக்காரர் யாரு? ஆவியானவர். நம்ம சொந்தக்காரர் யாரு? பிதா. நம்ம சொந்தக்காரர் யாரு? குமாரன். ஆகவே அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்னப்படுவார்கள்? மீட்கப்படுவார்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்ப அடுத்தது மீட்பு என்ற ஒன்று இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்ப எது மீட்கப்பட்டுச்சு? நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டு விட்டது. ரட்சிக்கப்பட்டோட நம்முடைய எது மீட்கப்பட்டது? நம்முடைய மன்னிக்கணும் ஆவி மீட்கப்பட்டு விட்டது. ஆதாம் இதிலே மரணத்தை கொண்டு வந்தான். நம்முடைய ஆவியிலே மரணத்தை கொண்டு வந்தான். ஆனால் இயேசுவோ தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை சொல்லுங்க உண்டு பண்ணினார். ஆகவே நம்முடைய ஆவிக்கு மீட்பு வந்து விட்டது. இந்த ஆவிக்கு ஏற்பட்ட மீட்பின் செயல்பாடு ஆவியானவருடைய ஊழியம் இயேசு செய்து முடித்தது. இங்கே என்ன பார்க்கிறோம்? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்னப்படுவார்கள்? மீட்கப்படுவார்கள். அடுத்தது என்ன மீட்பு? அவர் வர்றார் இல்லையா? அவர் வரும்போது நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. சரீர மீட்பு. எல்லாம் கரங்களை தட்டுங்களேன். புரிஞ்சுங்க. அதான் அவரோட போறோம் இல்லையா? அப்ப ஆவியானுடைய ஊழியம் எது வரைக்கும் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும்? இயேசு வர்ற வரைக்கும். ஆகவே யாராவது அபிஷேகத்தை பெறலையா? அது வரம். வரம் என்றால் என்ன? கிஃப்ட். கிஃப்ட் என்றால் என்ன? அன்பினாலே கொடுப்பது. ஆகவே வரத்தை யாரும் உபவாசம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் அந்த காலத்து போதனை. காத்திருக்கணும் காத்திருக்கணும் காத்திருக்கணும். உபவாசம் இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் வரம். அங்க வாசித்தோம். பரிசுத்த ஆவியானுடைய வரம் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது. இவங்க காத்திருந்தாங்களா? கொர்நேலி வீட்டுல காத்திருந்தாங்களா? அப்பதான் பிரசங்கத்தை கேட்கிறாங்க. பிரசங்கத்தை கேட்கும் போதே பரிசுத்தாவின் வரம் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது. அந்த வரத்துலதான் அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானுடைய செயல்பாடு நமக்குள்ளே ஆரம்பித்து விட்டது. ரட்சிப்பே ஆவியானுடைய செயல்பாடுதான். ஆவியான் நம்மேல் முத்திரையா இருக்கிறார். தொடர்ந்து அவர் வருகிற வரைக்கும் ஆவியானவர் நமக்கு உள்ளே ஊழியம் செய்து கொண்டே இருப்பார். நான் அவரை விட்டாலும் அவர் என்னை விட மாட்டார். நான் அவரை விட்டு விலகினாலும் அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். நான் அவரை விடலாம், அவர் என்னை விட மாட்டார். நான் அவரை விட்டு விலகலாம், ஆனால் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். ஏனென்றால் ஆவியானுடைய ஊழியம் ஆண்டவர் வர்ற வரைக்கும் இந்த சரீரம் மீட்பு என்ற ஒன்று இருக்கிறதே. நம்முடைய ஆவி மீட்கப்பட்டு விட்டது. இந்த சரீரம் மீட்பு எப்போது? அவர் வரும்போது. இந்த சரீர மீட்பை குறித்துதான் பவுல் சொல்லும் போது அவர் வெளிப்பட சர்வ சிருஷ்டியும் ஆவலோட காத்திருக்கிறது. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட
நம்முடைய சரீர மீட்புக்காக காத்து தவிக்கிறோம். ஐயா, ஆவி மீட்கப்பட்டுச்சு, நமக்கு சரீர மீட்பு அவர் வரும்போதுதான். இந்த சரீர மீட்பு வர்ற வரைக்கும் ஆவி மீட்கப்பட்டுச்சு, இந்த சரீர மீட்பு வரைக்கும் எனக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் எனக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார். இதுதான் சத்தியம். ஆகவே நான் இப்ப ஏதோ புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர் தான் எனக்குள்ளே ஊழியம் செய்து, ஆவியானவர் என்னை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். Not because of my self effort, என்னுடைய சுய முயற்சியினாலே நான் வருகைக்கு ஆயத்தம் அடைய முடியாது. ஆனால் ஆவியானுடைய ஊழியம், உங்களை என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் ஆவியானவருக்கு உண்டு என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நானும் சரி, எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் சரி, அந்த ஆவியானவராலேயே, எல்லாரும் கரங்களை தட்டுங்க, அந்த ஆவியானவராலேயே வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுகின்றோம். என்னுடைய பிரசங்கம் வெளிச்சம், ஆனா நியாயப்பிரமாண பிரசங்கம் இருக்கு பாருங்க, அது வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்தாது. இயேசுவை குறித்த பிரசங்கம் தான் வருகைக்கு சபைய ஆயத்தப்படுத்தும். இந்த நியாயப்பிரமாண பிரசங்க யாரும் ஆண்டவர் வர்றார், ஒன்னு அப்படி பண்ணு இப்படி பண்ணு, சீக்கிரம் வர்றார், சீக்கிரம் ஒப்புரவாயிரு, எல்லாம் அங்க போயிரு, அதை சரி பண்ணிரு, இதை சன்னிருப்பாரு, இதவே பரிசிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் சுவிசேஷம் உங்களுக்கு யார காமிக்கும்? ஆவியானவருடைய ஊழியத்தை உங்களுக்கு எடுத்து காண்பித்து உங்களுக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணும். அது என்ன? ஆவியானவர் என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். நான் நிச்சயமா வருகையில கைவிடப்படுவது இல்லை என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கும். இப்போது சொல்லுகிற சத்தியத்துல இருக்க வேண்டும். எப்போது? எனக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் என்னை சரீரம் மீட்புக்கு இப்போது அவருடைய சபையில ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு வசனம், முக்கியமான வசனம் எடுங்க, இத பார்த்தா நீங்க புரிஞ்சுக்குங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5, 2 கொரிந்தியர் 5, praise the Lord. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5, 6. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். 1, 2, 3 வாசிங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு தந்தவரும் அவரே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. அப்ப ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார்னா, அந்த ஆவியானவரை கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வேலை என்ன? மேலே என்ன வாசிக்கிறோம்? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்தியமான வீடு நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். மேலே எதை குறித்து சொல்கிறார்? மேல ஒரு வீடு இருக்கு. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் மேல எனக்கு ஒரு வீடு இருக்கு. அதை குறித்து இங்கே பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். கீழே என்ன பார்க்கிறோம்? இதற்கு மேலே இருக்கிற வீட்டுக்கு. கரத்தை உயர்த்தி ஏசு என்ன சொல்லிட்டு போனாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஐயா, நமக்கு அநேக வாசஸ்தலம் மேல இருக்கு, நமக்கும் வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த அவர் போகிறார். ஆகவே மேல இருக்கிற வாசஸ்தலத்துக்கு, பூமியில சபையில் இருக்கிற உங்களை என்ன ஆயத்தப்படுத்தும்படியாகவே
ஆவியானவர் என்ற அச்சாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்போது நான் என்ன பண்றேன், ஆவியானவருக்கு என்ன டோட்டலா சரண்டர் பண்ணும் போது, ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போது, ஆவியானவர் என்ன செய்கிறார், எனக்குள்ள என்னென்ன வேலை செய்யணுமோ, எந்த ஏரியாவளை தொடரணுமோ, எந்த ஏரியாவளை மாற்றணுமோ, என்னுடைய கேரக்டர் வைஸா, என்னுடைய பரிசுத்த காரியத்திலையும் சரி, என்னுடைய சுபாவத்தின் காரியத்திலையும் சரி, சமுதாயத்தின் காரியத்திலும் சரி, எங்க நுழைஞ்சு எங்கெங்க பிரவேசித்து எங்க ஃபில் பண்ணணும், எங்க சரிப்படுத்தணும், எங்க மாற்றங்களை உண்டு பண்ணணும், இது எல்லாம் நமக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் செய்து நம்ம என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். கரத்தை உயர்த்தி இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். சத்தம் போட்டு சொல்லுங்க, தேவனே. சரி, சத்தம் போட்டு கீழே வாசிங்க. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இப்ப நான் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியிலே நித்திய மீட்பை இயேசு செஞ்சு முடிச்சதுல உண்டு பண்ணி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என் சரீரத்துக்கான நித்திய மீட்பு வரைக்கும் எனக்குள்ளே ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறபடியால், நான் ஆவியானவரை சார்ந்து கொண்டபடியால், நான் இயேசுவின் வருகையிலே அவரோட சேர்க்கப்படுவது 100% நிச்சயம். கரங்களை தட்டி இயேசுவின் வருகைக்கு போகணும்னா என்ன வேணும்? இயேசுவின் வருகைக்கு என்ன போகணும்னா என்ன வேணும்? நாய் தீர்ப்பு குறித்து பயம் இல்லாம இருக்குன்னா என்ன வேணும்? வாசிக்கிற பாருங்க, 1 யோவான் எடுங்க. 1 யோவான் பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 யோவான் 4:17. 1 2 3 வாசிக்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்ப நியாயத்தீர்ப்பு நாளில நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக. அப்ப நியாயத்தீர்ப்பை குறித்து இப்ப கேட்கறீங்களா, இந்த சத்தியம் உங்களுக்கு பயமா வராது. இன்னைக்கு அநேக நியாயத்தீர்ப்பை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நியாயத்தீர்ப்பை குறித்து பேசுறவங்களுக்கு அன்பு கிடையாது. அவங்களுக்கே நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. நல்லா கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக எது நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது? வாயத்தர சொல்லுங்க. அப்ப அன்பு என்னிலே பூர்ணப்படும் போது நான் வருகைக்கு போறேன். அன்பு என்னிடத்துல பூர்ணப்படும் போது எனக்கு நியாயத்தீர்ப்பை குறித்து பயமே இல்லை. ஏனென்றால் அந்த வார்த்தை முக்கியம். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் சொல்லுங்க இருக்கும். அங்க போய் அவர் இருக்கிற பிரகாரமா ஆக போறோமா, இந்த உலகத்திலேயே அவர் இருக்கிற பிரகாரமா நம்ம இருக்க போறோமா? என்ன சொல்ல மாட்டீங்க? இந்த உலகம் சொல்லுதா, அங்க போயின்னு சொல்லுதா? தர சொல்லுங்க. ஐயா, இங்க அங்க போய் நம்ம மாற்றம் இல்ல. இங்க இந்த உலகத்துல அவர் இருக்கிற பிரகாரமாய் இருக்கிற ஒரு வாழ்வு. இந்த வாழ்வுக்கு ஆவியானவர் ஒருவர் தான் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வாழ்வுக்கு என்னுடைய எஃபர்ட்ஸ்னால ஐயா நான் வாஷ் எடுத்து ஜெபம் பண்ண போறேன், அந்த காரியத்துல வெற்றி இல்லை, இந்த காரியத்துல வெற்றி இல்லை, என்னால முடியல, ஆகவே நான் வாஷ் எடுத்து ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணா அவரை போல மாற முடியாது. ஆவியானவர்கிட்ட நம்மளை விட்டு கொடுத்துட்டா, ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவர் எப்போதுமே இயேசுவை தான் நமக்கு காமிப்பாரு. யோவான் சாணி யாரை காமிச்சாரு? இயேசுவை.
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டி. ஆவியானவர் யாரை காமிக்க வந்தாரு? இயேசுவை. என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆவியானவர் அப்போதைக்கு அப்போது உங்க சிந்தையில ஊழியம் செய்வார். ஹல்லேலூயா. உங்க சிந்தையில எதை ஞாபகப்படுத்துவார்? இயேசு குறித்த வசனம், இயேசு செஞ்ச முடிச்சது, இயேசுவின் ரத்தம். பவுல் நிருபத்துல பேதுரு, பவுல், யாக்கோபு, யோவான் எழுதின நிருபங்களில் வசனம், இது எல்லாம் உங்க சிந்தையில ஞாபகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்குள்ள அவர் செயல்பட 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அறியாத ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம் உங்களுக்குள்ள ஏற்படுகிறது. சிலதை நீங்க விட முடியல, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நாளில் ஆவியானவர் சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே விடுதலை இல்லாத பகுதியிலும் விடுதலை தரக்கூடிய வல்லமையின் ஊழியம் ஆவியானவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் செய்யணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒன்று. இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. விடுதலை என்பது ஆவியானவர் மூலம் ஏற்படுகிற ஒரு விடுதலை. Praise the Lord. Amen. கரத்தை உயர்த்து. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் அச்சாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆவியானவர் போகும்போதே, கீழே இருந்து வரும்போதே, எப்பா கீழே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு கூட்ட உலகம் முழுது இருக்கு. அதான் கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒன்னு அனுப்புறேன். அந்த இயேசுவை குறித்து அந்த மக்களுக்கு ஞாபகம் ஊட்டி, இயேசு குறித்த போதனைய மக்களுக்கு கொடுத்து, அந்த மக்கள் தடுமாறும் போது, விசுவாசம் குறையும் போதும் சரி, பல ஏரியாவில் பலவீனப்படும் போதும் சரி, அவர்களுக்குள்ள ஊழியம் செய்து அவர்களை தூக்கி நிறுத்தி, நீ பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்படி ஆவியானவரை நான் உலகத்துக்கு அனுப்பு, சபைக்கு ஊழியம் செய்ய அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆவியானவரை அனுப்பி இருக்கிறபடியால் நம்ம சபைய ஆவியானவர் கரத்துல உங்களை, என்ன, வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை, குடும்பங்களை, புருஷர்களை, ஸ்திரீகளை வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட நிலைமையில ஆவியானவர் கரத்துல இன்று சபையாக நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா, பேக்ஸ்லைடிங் என் வாழ்வுல ஏற்பட்ட நாட்களை மறக்க முடியாது. ஆமா, பின்மாற்றம் ஏற்பட்டது உண்மை, பின்மாற்றம் ஏற்பட்டது உண்மை. ஆனா ஆவியானவர் விடலையா? பேச்சுலரா இருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேச்சுலரா இருக்கும் போது நான் சிவாஜி ரசிகன். அப்புறம் ஆண்டவர் வந்துட்டாரு, எல்லாம் போயிருச்சு, தானா போயிருச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன சிருஷ்டி? புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்தன, என்ன புதுசாச்சு? எல்லாம் புதுசாச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் லூகாஸ் டிவிஸ்ல வேலை பார்த்து 2ல இருந்து 10 ஷிப்ட் நினைக்கிறேன். அந்த ஷிப்ட் முடிஞ்சு வரப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், ஏய் காசு கொடுறா, ரொம்ப நாள் ஆச்சு சினிமா பார்த்து, சிவாஜி படம் பார்க்கணுடான்னு சொல்லி அவன்கிட்ட காசு வாங்கிட்டு நேரா அங்க போய் டூரிங் தியேட்டர்ல கொரட்டூர்ல போய் உட்காந்துச்சான். பாடியில ஒண்ணு. அடுத்தது அந்த காலத்துல ஒரு பாட்டு, யாதோங்கி பாரத் என்ற ஒரு இந்தி படம். அந்த பாட்டு எங்க பார்த்தாலும் பிரபலமான பாட்டு. அது காதுல கேட்டு 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 ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, இந்த சினிமா அந்த சினிமா அப்படி இருக்கு, இந்த சினிமா நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப பேசுவாங்க. அது உங்க காதுல கேட்கிறப்ப ஒரு தாக்கம், ரொம்ப நல்லா இருக்காம்ல, அப்ப நம்மளும் கொஞ்சம் பார்க்கலாம், நம்மளும் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம், இப்படி ஒரு தாக்கம் அன்னைக்கு எனக்கு வந்துச்சு. அடுத்த நாள் என்ன பண்ண, அந்த யாதவங்கி பாராத்
அப்படி மீனாட்சி தேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நேரா போய் உட்காந்துட்டேன். அடுத்தது இன்னும் இன்க்ரீஸ் ஆகி போச்சு, பாவம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. சினிமாக்கு அடுத்து மறுபடியும் சிகரெட் பாக்கெட்டை வாங்கிட்டேன். சிகரெட்டை வாங்கிட்டு உள்ள போய் உட்கார்றேன். எல்லாரும் சினிமா பார்த்து கை தட்டிக்கிட்டு சிரிச்சுட்டு கிடக்குறாங்க. நான் சீட்டு குடிக்கிறேன், ஒரே ஆளுக. நான் இங்க உட்கார்ற இடமா? இது நான் உட்கார்ற இடம் இல்லையே. பாக்குறேன், எல்லாரும் சிரிக்கிறான், எனக்கு சிரிப்பு வரல. எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறான், எனக்கு ஆர்ப்பரிப்பு வரல. யாரையா பண்ணது? ஹோலி ஸ்பிரிட். மறுபடியும் அடுத்த நாள் மீனாட்சி தேட்டரு, அடுத்த ராமரத்னா தர்மேந்திரா படம், அது பேர் மறந்து போச்சு. அங்க போய் உட்காந்துட்டேன். விடல போராட்டம் நடக்குது. எனக்கும் போராட்டம் நடக்குதுயா. ஆனா ஆவியானவர் என்னை விடலை. உங்களுக்கு ஆவியானவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நம்ம ஆவியானவர் எதற்கு பெற்றோமாம், எந்த நாளுக்கென்று பெற்றோமாம்? மீட்கப்படும் நாளுக்கென்று. அப்ப மீட்கப்படுற நாள் வரைக்கும் ஆவியானுடைய ஊழியத்தை உங்களுக்கு எபேசியர் 1 காமிச்சேன். மீட்கப்படும் நாள் வரைக்கும் ஆவியானவர் ஊழியம் செய்வார். வருகை